स्वदेशी नारियों को क्यों माना जाता है महान? சுய தேசத்தை சேர்ந்த பெண்களை ஏன் மகான் என்று கருதப்படுகிறது? செலக்டட் பாயிண்ட் நம்பர் 2996 2996 पतियों के पति ने कहा है पतिव्रता बनना और कोई को याद नहीं करना। கணவருக்கெல்லாம் கணவர் சொல்கிறார், பதிவிரதாவாக ஆகுங்கள், மற்ற யாரையும் நினைவு செய்யாதீர்கள். योग लगाते लगाते परिपक्व अवस्था को पाना है। நினைவு செய்து செய்து பரிபக்குவான நிலையை அடையணும். कन्या भी पति को याद करती है ना? ஒரு கன்னிகையும் கணவரை நினைவு செய்கிறார் இல்லையா? वह तो है देहधारी। அவர் தேகதாரி ஆவார். परमात्मा तो अशरीरी है, उनको बुद्धि से ही याद कर सकते हैं। பரமாத்மாவுக்கு உடல் இல்லை, எனவே அவரை புத்தியின் மூலமாகவே நினைவு செய்ய முடியும். मुरली तारीख 25 जुलाई 2018 पृष्ठ 2 अंत। पार्वती के लिए शास्त्रों में भी गायन है। பார்வதிக்காக சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. वरं शंभु न तु रहौ कुंवारी। வரஹ சம்பு நத்து ரஹு குவாரி. जन्म जन्म लगी रगर हमारी। ஜன்ம ஜன்ம லகி ரகர் ஹமாரி. एक जन्म की बात नहीं है। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மணந்தால் ஒரே ஒருத்தரை தான் திருமணம் செய்து கொள்வேன். இது நிறைய ஜென்மங்களுக்கான விரதமாகும். अगर जन्म जन्मांतर भी पुरुषार्थ करना पड़े, இது வெறும் ஒரு பிறவிக்கான விஷயம் இல்லை. ஒருவேளை நிறைய பிறவிக்கும் புருஷார்த்தம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் சரி, तो भी यही लक्ष्य है। அப்பொழுதும் இந்த லட்சியம்தான் இருக்கும். कि मैं शंभु की बन करके रहूंगी। நான் ஒரே ஒரு சம்புவனுடையதாக தான் ஆகியிருப்பேன். और कोई को वर्ण नहीं करूंगी। வேற யாரையுமே திருமணம் செய்துக்க மாட்டேன். बाबा भी हम बच्चों की यही बात सिखाते हैं, एक शिव बाबा दूसरा न कोई। பாபாவும் குழந்தைகளாகி நம்மளுக்கு இந்த விஷயத்தை தான் கத்துக் கொடுக்கிறார். ஒரு சிவ பாபா, வேற யாரும் இல்லை. तो सब आत्माएं हैं। எனவே அனைவரும் ஆத்மாக்கள் ஆவோம். सब आत्मा रूपी सीताएं कहो, सजनिया कहो। அனைத்து ஆத்மாக்களை சீதா என்று சொல்லுங்க, காதலி என்று சொல்லுங்க. एक बाप की है, அனைவரும் ஒரு தந்தையினுடையதாக ஆவாங்க. लेकिन नंबरवार है। ஆனால் வரிசைகரமாக இருக்கிறார்கள். ये नंबरवार किस आधार पर बन जाते हैं? இவர்கள் எந்த அடிப்படையில் வரிசைகரமாக ஆகுகிறார்கள்? हैं? क्या पुरुषार्थ? புருஷார்த்தம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், என்ன புருஷார்த்தம்? वो पुरुषार्थ की ऐसी कौन सी बात है புருஷார்த்தத்தின் அது என்ன விஷயமாகும்? जो नंबरवार बन जाते हैं? எதன் அடிப்படையில் வரிசைகரமாக ஆகுகிறார்கள்? एक शिव बाबा दूसरा न कोई। ஒரு சிவ பாபா, வேறு யாரும் இல்லை. इस नियम को पालन करने में இந்த நியமத்தை கடைபிடிப்பதில் नंबरवार पुरुषार्थ अनुसार बन जाते हैं। வரிசைகரமாக புருஷார்த்தத்தின் அடிப்படையில் ஆகுகிறார்கள். ये नंबर कहाँ बनते हैं? இந்த நம்பர் எங்க உருவாகுகிறது? सतयुग में, त्रेता में, द्वापर में, कलयुग में। சத்தியுகத்தில், திரேதாயுகத்தில், துவாபர யுகத்தில், இல்லையானால் கலியுகத்திலா? संगम युग में बन रहे हैं। சங்கம் யுகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. हर एक अपनी अपनी स्थिति को जानता है पुरुषार्थ में। ஒவ்வொரும் தன்னுடைய நிலையை அவர்கள் அறிவார்கள். புருஷார்த்தத்தினுடைய நிலையில் मेरी स्थिति कैसी चल रही है? என்னுடைய நிலை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? जब से ज्ञान में आए तब से लेकर எப்பதிலிருந்து ஞானத்தில் வந்தோமோ அப்பொழுதிலிருந்து எப்படி இருக்கிறது? एक में बुद्धि गई ஒருத்தரில் புத்தி சென்றதா या अनेकों में बुद्धि जाती रही?
இல்லையானால் நிறைய பேரில் புத்தி சென்று கொண்டே இருந்ததா? अगर एक के वफादार बन करके रहे, ஒருவேளை ஒருத்தருடைய நம்பிக்கையில் இருந்தோம் என்றால், एक के फरमानबरदार बन करके रहे, ஒருத்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தோம், एक के साथ पूरी ईमानदारी निभाई, ஒருத்தரோடு முழுமையாக நேர்மையாக இருந்தோம், तो नंबर जरूर ऊंचा जाएगा। அப்பொழுது நம்பர் கண்டிப்பாக உயர்ந்த नंबराக वरुम। धरत पर ये धर्म ना छोड़िए। कौन सा धर्म, कौन सा धरत? मालूम है, एक बार वायदा कर लिया, बाप दादा को हाथ दे दिया, फिर धर्म को नहीं छोड़ना है। पतिव्रता नारी जो होती है वह अपने धर्म में बहुत पक्की रहती है। आप सच्ची सच्ची सीता, सच्ची लक्ष्मी हो जो महालक्ष्मी बनने वाली हो। தரத் பரியே பர் தர்ம் ந சொடியே, அதாவது நாம் தர்மத்தை விடக்கூடாது. எனவே இது என்ன தர்மம் தெரியுமா? ஒரு தடவை நாம் ப்ராமிஸ் பண்ணிட்டோம், பாப்தாதாவினுடைய கையில் நாம் தன்னுடைய கையை கொடுத்து விட்டோம், பிறகு நாம் தன்னுடைய தர்மத்தை விடக்கூடாது. யாரு ஒரே ஒரு கணவருக்காக விரதம் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் தன்னுடைய தர்மத்தில் பக்காவாக இருப்பாங்க. நீங்கள் உண்மையான சீதை ஆவீங்க, உண்மையான லக்ஷ்மி ஆவீங்க, இப்பொழுது மகாலட்சுமி ஆக இருக்கிறீர்கள். अव्यक्त वाणी 6 जुलाई 1969 पृष्ठ 81 अंत। एक राम को ही याद करना है। ஒரே ஒரு ராமரை மட்டும்தான் நினைவு செய்யணும். बाप कहते हैं मुझे याद करो तो तुम्हारे विक्रम भस्म हो जाएंगे। என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய விகர்மங்கள் சாம்பலாகிவிடும். पतिव्रता अथवा भगवान की याद करेंगे। ஒரே ஒரு கணவருக்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் கடவுளை நினைவு செய்வார்கள். 17 जनवरी 1967 की वाणी का दूसरा पेज। अपनी देह को भी याद नहीं करेंगे। தன்னுடைய தேகத்தையும் அவர்கள் நினைவு செய்ய மாட்டார்கள். क्या कहा? என்ன சொன்னார்? जैसे पतिव्रता स्त्री होती है, எப்படி ஒரு பதி ஒரே ஒரு கணவருக்கு விரதம் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாளோ तो अपनी पति की ही याद करती है। அப்பொழுது தன்னுடைய கணவனை மட்டும்தான் அவங்க நினைவு செய்வாங்க. अपनी देह भी उसको याद नहीं आती, தன்னுடைய உடல் கூட அவங்களுக்கு ஞாபகத்தில் வராது. तो हम अपनी देह को भी याद नहीं करेंगे। எனவே நாம் தன்னுடைய தேகத்தையும் நினைவு செய்ய மாட்டோம். कभी भी मन से, बुद्धि से, எப்பொழுதும் மனதின் மூலமாக, புத்தியின் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக, संकल्प से बाप से बेवफा नहीं बनना। தந்தையோடு நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆகக்கூடாது. वफादार का अर्थ ही है सदा एक बाप, நேர்மையினுடைய அர்த்தமே என்னவென்றால் எப்பொழுதும் ஒரு தந்தை, दूसरा न कोई। வேறு யாரும் இல்லை. संकल्प में भी न देह के संबंध, न देह के पदार्थ। எண்ணங்களிலும் இந்த உடலும் இல்லை, உடலினுடைய உறவினர்களும் இல்லை, அதே போல் உடலினுடைய பொருட்களும் இல்லை. और न कोई देहधारी व्यक्ति आकर्षित कर सके। அதே போல் எந்த ஒரு தேகதாரி மனிதனால் நம்மளை தன்னுடைய ஈர்ப்பில் கொண்டு வரக்கூடாது. जैसे जब पति पत्नी एक दो के वफादार बनते हैं, எப்படி ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு நேர்மையாக இருக்கிறார்களோ, तो स्वप्न में भी अगर किसी और की याद आ गई, ஒருவேளை கனவிலும் வேறு மற்றவர்கள் ஞாபகம் வந்துவிட்டால், तो उनको वफादार नहीं कहा जाता। அப்பொழுது அவர்களுக்கு நேர்மை என்று சொல்ல முடியாது. तो ब्रह्मा बाप को देखा, எனவே பிரம்மா தந்தையை பாருங்க, संकल्प भी दूसरे की तरफ नहीं, எண்ணமும் மற்றவர்கள் பக்கம் இல்லை, पर के प्रति नहीं, மற்றோர் பக்கம் இல்லை. एक बाप ही सब कुछ है। ஒரே ஒரு தந்தை தான் அனைத்தும் ஆவாங்க. इसको कहा जाता है वफादार। இதை தான் நேர்மைக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. अगर पदार्थ की भी आकर्षण है, ஒருவேளை பொருட்கள் மீதும் ஈர்ப்பு இருக்கிறது, साधनों की भी आकर्षण है, तो சாதனங்கள் மேல் ஈர்ப்பு இருக்கிறது, साधना खंडित हो जाती है, அப்பொழுது நினைவு உடைந்து விடுகிறது, वफादारी खंडित हो जाती है।
நேர்மை உடைந்து விடுகிறது. और खंडित वस्तु பிறகு உடைந்து போன பொருள் कभी भी संपन्न, कभी भी पूज्य नहीं गाई जाती। ஒரு பொழுதும் சம்பன்னமானது, பூஜைக்கு தகுந்தது என்று சொல்ல முடியாது. तो चेक करो எனவே செக் பண்ணுங்க, कि संकल्प में भी कोई आकर्षण बेवफा तो नहीं बना देता है। சங்கல்பங்கள் எண்ணங்களிலும் ஏதாவது ஒரு ஈர்ப்பு நம்மளை நேர்மை இல்லாதவர்களாக ஆக்கி விடுகிறதா என்ன? जो दूसरे धर्म की हैं யார் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ वो क्या करेंगी? அவர்கள் என்ன செய்வார்கள்? है? पति की परवरिश अच्छे से करेंगी தன்னுடைய கணவனின் பராமரிப்பு நல்லா பண்ணுவாங்களா, या कुछ गड़बड़ कर देंगी? இல்லையானால் ஏதாவது ஒன்று தவறாக செய்து விடுவார்களா? है? गड़बड़ जरूर करेंगी, தவறு ஏதாவது செய்வாங்க. क्योंकि ஏனென்றால் द्वापर युग से துவாபர யுகத்திலிருந்து जो और धर्म आते हैं उन धर्मों में कन्वर्ट होती रहती है नंबरवार। அந்த மத்த தர்மங்கள் வருகிறது, அதில் வரிசைகரமாக கன்வெர்ட் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள். तो जन्म जन्मांतर के उनके संस्कार और धर्मों के पड़े हुए हैं, संग के रंग के। எனவே அவர்களின் நிறைய ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் மற்ற தர்மத்தை சேர்ந்ததாக இருக்கிறதா, சங்க தொடர்பின் காரணமால்? कि सूर्यवंश के हैं पक्के संस्कार இல்லையானால் சூரிய வம்சத்தின் பக்கவான சம்ஸ்காரம் இருக்கிறதா? है, और धर्म के पक्के संस्कार हैं। மற்ற தர்மத்தின் சம்ஸ்காரம் பக்காவாக இருக்கிறது. तो वो धोखा दे जाती है। क्या எனவே அது क्या करती है? धोखा दे जाती है। क्यों எனவே அது நம்மளை ஏமாற்றம் அடைய வைக்கிறது. ஏன்? है? और धर्मों में क्या होता है? மற்ற தர்மங்களில் என்ன நடக்கிறது? और सूर्यवंश में क्या होता है? பிறகு சூரிய வம்சத்தில் என்ன நடக்கிறது? हैं? हाँ, एक लिंग भगवान की मान्यता है या अनेकों लिंगों की मान्यता है? ஒரு லிங்கம் பகவான், ஏகலிங்க பகவானை ஏற்றுக்கொள்கிறார்களா, இல்லையானால் நிறைய லிங்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா? है? जैसे भारत की परंपरा है எப்படி பாரதத்தில் பரம்பரை இருக்கிறது? कि भारत की कन्याओं माताओं को என்னவென்றால் பாரதத்தின் கன்னிகைகள் மாதாக்கள் माता पिता जिस खूंटे से जीवन में बांध देते हैं, அம்மா அப்பா எந்த குட்டையில கட்டி வைக்கிறாங்களோ सारा जीवन முழு வாழ்க்கையும் उसी खूंटे से बंद कर रहती है। அங்கேதான் அவர்கள் இருக்கிறார்கள். और विदेशी कन्या माता है பிறகு வெளிநாட்டு கன்யா மாதாக்கள் हाँ? एक से बंद कर रहती हैं। ஒருத்தரோடு கட்டுப்பட்டு இருக்கிறார்களா? नहीं। இல்லை. डाइवोर्स की प्रथा उनमें चलती है। அவர்களில் டைவர்ஸ்னுடைய பரம்பரை நடந்து கொண்டிருக்கிறது. और भारत में பிறகு பாரதத்தில் पति शरीर भी छोड़ दे ஒருவேளை கணவன் இறந்து விட்டாலும் तो जीवन भर அப்பொழுது வாழ்நாள் முழுவதும் को याद करती है, யாரை நினைவு செய்வார்கள்? है? उसी पति को याद करती है। அதே கணவரை தான் நினைவு செய்வார்கள். तो எனவே दूसरे धर्मों में जो कन्वर्ट होने वाली हैं, மற்ற தர்மத்தில் யாரு கன்வெர்ட் ஆகக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ वो पूरा ज्ञान उतना नहीं उठा पाती। அவர்கள் முழுமையான ஞானத்தை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. इसलिए अंतिम जो परीक्षा है, फाइनल पेपर, அதனால்தான் கடைசி பரீட்சை ஃபைனல் பேப்பர் இருக்கிறது. उसमें क्या कर देती அதில் என்ன செய்து விடுகிறார்கள்? है? दौड़ लगाते लगाते ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது पट्ट में गिर पड़ती।
கீழே விழுந்து விடுகிறார்கள். गिर पड़ती तो धोखा दिया, விழுந்து விடுகிறார்கள் என்றால் அப்பொழுது அவர்கள் ஏமாற்றம் கொடுத்தார்களா, ஏமாற்றி விட்டார்களா? शिव शक्ति बन के रही अंत तक, கடைசி வரை சிவசக்தியாக இருந்தார்களா, या भक्त बन गई, இல்லையானால் பக்தர்களாகி விட்டார்களா? भक्ति हो गई। कुमारी பக்தி ஆகிவிட்டது. जीवन संगम युग में सर्वश्रेष्ठ वरदानी जीवन है। குமாரி வாழ்க்கை, கன்னிகை வாழ்க்கை சங்கம் யுகத்தில் மிகவும் சிரேஷ்டமான, அனைத்தை விட சிரேஷ்டமான வரதானி வாழ்க்கையாகும், வரதானம் கொண்ட வாழ்க்கையாகும். तो ऐसी वरदानी जीवन ड्रामा अनुसार आप विशेष आत्माओं को स्वतः प्राप्त है। எனவே இப்படி வரம் கொண்ட வாழ்க்கை டிராமாவின் அடிப்படையில் நீங்கள் விசேஷமான ஆத்மாக்களுக்கு தானே கிடைத்திருக்கிறது. स्वतः प्राप्त हुए वरदान की लकीर श्रेष्ठ कर्म की कलम द्वारा जितनी बड़ी खींचने चाहो उतनी खींच सकते हो। எனவே தானாக கிடைத்திருக்கக்கூடிய வரம், அதை நீங்கள் எவ்வளவு இழுக்க முடியுமோ கர்மங்களின் பெண் மூலமாக அவ்வளவு பெரிதாக இழுத்துக்கொள்ளுங்கள். यह भी इस समय को वरदान है। இதுவும் இந்த நேரத்திற்கான வரமாகும். तुम्हारी जीवन में जितना चाहो कर सकते हो। குமாரி வாழ்க்கையில் எவ்வளவு வேண்டாலும் செய்யலாம். स्वतंत्र आत्मा का भाग्य प्राप्त है। சுதந்திர ஆத்மாவினுடைய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. अव्यक्त वाणी 27 मार्च 1983 पृष्ठ 99 मध्यान्ह। पार्वती माना पार ले जाने वाली, பார்வதி என்றால் கரை சேர்க்கக்கூடியவங்க. और बूढ़मती माना जो एक बार बाप के बने और फिर बाप के बनने के बाद फिर बीच में हाथ छोड़ करके चले जाए। तो कोई स्त्री जैसे பிறகு முட்டாள் என்றால் யாரு? ஒரு தடவை தந்தையினுடைய கையை பிடித்து கொண்டார்கள், பிறகு கையை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். घर वाले बाप की घर को संभालने वाली बने और फिर घर छोड़ करके चली जाए। எப்படி ஒரு பெண் தந்தையினுடைய வீட்டை பராமரிக்கக்கூடிய மனைவி ஆகுகிறாங்க, அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். तो क्या हाल होगा? அப்பொழுது என்ன நிலைமை ஏற்படும்? बाल बच्चों का क्या हाल होगा? குழந்தை குட்டிகளுக்கு என்ன நிலைமை ஏற்படும்? दुर्गति होगी, துர்கதி ஏற்படும். तो बूढ़मती हुई, पार्वती थोड़ी हुई। எனவே அவங்க முட்டாளாகி விட்டாங்க, பார்வதி ஆகவில்லை. ऐसे ऐसे भी यहाँ हैं இப்படி இப்படியும் இங்கு இருக்கிறார்கள். जो बाबा के बनते हैं, யார் பாபாவுடைய குழந்தையாக ஆகுகிறாங்க, फिर फार कति दे देते हैं। அதற்கு பிறகு டைவர்ஸ் கொடுத்து விடுகிறார்கள். तो समझते हैं எனவே இது புரிந்து கொள்ளப்படுகிறது. ये शायद जन्म जन्मांतर का कोई बहुत अजामिल होगा। இவங்க நிறைய ஜென்மத்திற்கான மிகப்பெரிய அஜாமில் பாவப்பட்ட ஆத்மாவாக இருக்கணும் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுகிறது. क्या என்ன? एक जन्म का नहीं, ஒரு பிறவினுடையது இல்லை, कई जन्मों में, कई जन्मों में நிறைய ஜென்மத்தில் நிறைய ஜென்மங்களாக इस आजा माने बकरी से मिलकर के रहा होगा। இவங்க இந்த அஜா அப்படின்னா ஆடு, ஆடோட சேர்ந்து இருந்திருப்பாங்க. और बाबा को, பிறகு பாபாவை, शिव बाबा को छोड़ दिया होगा। சிவ பாபாவை விட்டு விட்டு இருப்பாங்க. तो देखो எனவே பாருங்க, सब चले जाएंगे आत्मिक स्टेज में, அனைவரும் ஆத்மீக நிலையில் சென்று விடுவார்கள். तो प्योर होकर सब जाएंगी। எனவே பியோர் ஆகிவிட்டு செல்வார்கள். क्या என்ன? ऐसे नहीं है कि वो जो जो होते हैं ना गीदड़, இப்படி இல்லை. யாரு அது ஒண்ணு இருக்கிறது இல்லையா? என்ன? ஃபாக்ஸ் இருக்கு, நரி இருக்கு, कुत्ते, நாய் இருக்கு, और क्या होते हैं गिद्ध, कौए, பிறகு காக்கா இருக்கு. हाँ वो सड़ा हुआ मांस खाने वाले हों। அவங்க அனைவரும் அழுகி போன நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க. सड़ा हुआ मांस जानते हैं क्या? हाँ?
सड़ा हुआ मांस माने जो मर गया पहले ही। அழுகி போன தோல் என்றால் என்ன? யார் முதலிலே இறந்து விட்டாங்க? मर गया फिर उसका मांस खाते हैं। யார் இறந்து விட்டாங்களோ பிறகு அவங்களுடைய அந்த தோல் சதையை உட்காந்து சாப்பிடுவாங்க. अपनी आत्मा में कोई है, कोई स्वाभिमान रहा ही नहीं। தன்னுடைய ஆத்மாவில் எந்த ஒரு சுவாபிமானமும் இல்லை, தன்மானம் இல்லை. कैसा स्वाभिमान? எப்படிப்பட்ட தன்மானம்? कैसा स्वाभिमान? वो स्वाभिमान कि हम एक ऊंचते ऊंच के बन के रहेंगे। அப்படிப்பட்ட தன்மானம் என்னவென்றால் நாங்க ஒரே ஒரு உயர்ந்தவருடையதாக தான் இருப்போம். हम एक ऊंचते ऊंच बाप के बच्चे हैं और एक ऊंचते ऊंच बाप के बच्चे நாம் ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய குழந்தைகள். பிறகு அந்த உயர்ந்ததினுடைய உயர்ந்த தந்தையினுடைய குழந்தைகள் अंतिम जन्म तक भी கடைசி பிறவி வரையும் बनकर ही रहेंगे। அப்படியேதான் இருப்போம். तो अब जो आए सो हमको भोग ले, हमारी आत्मा के द्वारा, हमारे शरीर के द्वारा। இப்பொழுது யார் வராங்களோ அவங்க எங்களை அனுபவித்துக் கொள்ளட்டும். நம்மளுடைய ஆத்மாவை, உடலை, सुख भोग ले। சுகத்தை அனுபவித்துக் கொள்ளலாம். तो क्या कहेंगे? எனவே என்ன சொல்லப்படும்? मर गया कि जिंदा है? இறந்து விட்டார்களா இல்லையானால் உயிரோடு இருக்கிறார்களா? जैसे आत्मा मर गई அவர்களின் ஆத்மா இறந்து விட்டது போல ஆகிவிடுகிறது. तो सजाएं खा करके प्योर होकर के जाएंगे। பிறகு தண்டனையை அனுபவித்து தூய்மையாகி விட்டுதான் செல்வார்கள். लेकिन बाबा सीता वाली आत्मा ही तो संगम की राधा का पाठ बजाते हैं। राम के साथ जो सीता है, ராமரோடு எந்த சீதை இருக்கிறாங்களோ तुम सब सीताएं हो। நீங்கள் அனைவரும் சீதைகளாவீர்கள். सबके लिए बोला है। तो जब तुम सब सीताएं हो எனவே எப்பொழுது நீங்கள் அனைவரும் சீதை ஆவீங்களோ तो उसमें अव्वल नंबर सीता कौन है அப்பொழுது முதல் நம்பர் சீதை யாரு? और द्विम नंबर सीता कौन है? பிறகு இரண்டாவது நம்பர் சீதை யாரு? कहेंगे अव्वल नंबर सीता रामायण में उसे दिखाया है எனவே அந்த நம்பர் 1 சீதை ராமாயணத்துல காமித்திருக்கிறார்கள். जिसके लिए बोला है யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? कि मैं कांटों के जंगल में जा रहा हूँ दुख की दुनिया में। நான் முள்ளு நிறைந்த துக்கத்தின் காடில் செல்கிறேன். रावण का विनाश करने के लिए। ராவனை அழிப்பதற்காக செல்கிறேன். तब तक तुम पावक में करो निवासा। அதுவரை நீ பாவக் மே கரோ நிவாசா. பாவக் என்றால் நெருப்பு, நெருப்பில் நீ வசித்துக் கொண்டு இரு. तुम योगाग्नि में निवास करो। நீங்கள் யோக அக்னியில், யோகத்தின் நெருப்பில் வசித்துக் கொண்டு இருங்கள். और मैं रावण का विनाश करता हूँ। பிறகு நான் ராவணனை அழிக்கிறேன். और द्वैम नंबर सीता की मूर्ति बना करके उसमें चैतन्य आत्मा को स्थापित कर दिया। பிறகு இரண்டாவது நம்பர் சீதை யார் என்றால் அந்த சீதையினுடைய இன்னொரு உருவத்தை உருவாக்கிவிட்டு அதில் சைத்தன்யமான ஆத்மாவை அனுப்பிவிட்டு உயிர் கொடுத்துட்டாங்க. तो 2 नंबर की सीता है जिसको रावण उठा ले जाता है। எனவே யாரை ராவணன் தூக்கி கொண்டு செல்கிறானோ அது இரண்டாவது நம்பர் சீதை ஆகிவிட்டது. विदेशी उठा ले जाते हैं। வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். विदेशियों के प्रभाव में आ जाती है। வெளிநாட்டை சேர்ந்தவர்களின் பிரபாவத்தில் வந்து விடுகிறாங்க. राधा कंसी जरासिंधी के प्रभाव में नहीं आती है। ஆனால் ராதா, கன்சி, ஜராசிந்தி இவர்களின் பிடியில் வருவதில்லை. कन्या की सगाई के बाद क्या होता है? ஒரு கன்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிய பிறகு என்ன ஆகுகிறது? पति के साथ लगन लग जाती है। கணவரோடு ஈடுபாடு இணைத்து விடுகிறது. बाप ही बतलाते हैं सदा सुहागिन कौन है। தந்தைதான் சொல்கிறார் எப்பொழுதும் திருமணமாகியவர்கள் யாரு?
सदा के लिए परमात्मा से पूरी लगन रहे, वह सदा सुहागिन है। எப்பொழுதும் பரமாத்மாவோடு முழுமையாக ஈடுபாடு இருக்கணும், அவர்கள்தான் எப்பொழுதும் திருமணாகிய பெண் ஆவாங்க. अव्यक्त वाणी 15 फरवरी 1969 पृष्ठ 40 आदि। विदेशी गौएं दूध तो बहुत देती है, வெளிநாட்டை சேர்ந்த பசுமாடு பால் அதிகமாக தருகிறது தான். है? ज्यादा दूध देती हैं, कम देती हैं? அதிகமாக பாலை கொடுக்கிறதா இல்லையானால் குறைவாக கொடுக்கிறதா? ज्यादा दूध देती हैं। அதிகமாக தான் கொடுக்கிறது. ज्ञान बड़ा बढ़िया बढ़िया सुनाएंगी, ஞானம் மிகவும் நல்லதாக தான் சொல்வார்கள், ढेर का ढेर ज्ञान सुनाएंगी, நிறைய நிறைய ஞானத்தை சொல்வார்கள். लेकिन प्रैक्टिकल जीवन में जीरो। ஆனால் தன்னுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில் சூன்யமாக தான் இருக்கும். उनको भारत में बहेल गैया कहा जाता है। विदेशी कन्याएं माताएं होती हैं ना, வெளிநாட்டை சேர்ந்த கன்யா மாதாக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? उनमें अब व्यभिचार पनपता है या व्यभिचार? அவர்களில் அவ்விபச்சாரம் இருக்கிறதா இல்லையானால் விபச்சாரம் இருக்கிறதா? व्यभिचार पनपता है। விபச்சாரம் இருக்கிறது. और स्वदेशी गैयों में பிறகு சுயதேசத்தை சேர்ந்த பசுமாட்டுகளில் अब व्यभिचारी माँ बाप அவ்விபச்சாரம் இருக்கிறது. के कंट्रोल में रहने वाली होती है। அம்மா அப்பாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். माँ बाप के साय से भी जब अलग होती है அம்மா அப்பாவினுடைய நிழலில் இருந்தும் எப்பொழுது விலகுகிறார்களோ तो एक खूंटे से बंद करके रहती है। அப்பொழுது ஒரே மூலையில் தான் கட்டிக்கொண்டு இருப்பார்கள், கட்டுப்பட்டு இருப்பார்கள். सारा जीवन முழு வாழ்க்கையும் उनको गैया कहा जाता है। அவர்களை பசுமாடு என்று சொல்லப்படுகிறது. ये भारत की गौएं बहुत विख्यात हैं। இந்த பாரதத்தை சேர்ந்த பசுமாட்டுகள் மிகவும் பிரசித்தமானவர்கள் ஆகும். क्योंकि उनके दूध से ஏனென்றால் அதனுடைய பாலில் இருந்து वो भगवान का प्रसाद बनता है। கடவுளுடைய பிரசாதம் உருவாகுகிறது. जो पंचामृत कहा जाता है। எதை பஞ்சாமிர்தம் என்று சொல்லப்படுகிறது. बहुत बहुत शादियां करना நிறைய நிறைய திருமணம் செய்வது ये और धर्मों की प्रथा है। இது மற்ற தர்மத்தினுடைய பரம்பரையாகும். भारत की प्रथा नहीं है। பாரதத்தை சேர்ந்த பரம்பரம் இல்லை, भारत की परंपरा नहीं है। பாரதத்தின் பழக்கம் இல்லை. भारत में पवित्रता को विशेष तरजीह दी जाती रही। பாரதத்தில் தூய்மைக்கு விசேஷமான மகத்துவம் கொடுக்கப்பட்டே வந்தது. उस पवित्रता के रास्ते को छोड़ने के कारण அந்த தூய்மையினுடைய வழியை விடும் காரணத்தால் भारत की कन्याएं माताएं वैश्या बन गई। பாரதத்தை சேர்ந்த கன்யா அம்மாக்கள் மாதாக்கள் வைசியா ஆகிவிட்டார்கள். आज घर घर में वैश्यालय खुला हुआ है। இன்று ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வைசியாலம் தான் திறந்திருக்கிறது. मुरली में बाबा ने ऐसे बोल दिया। முரளியில் பாபா இப்படி சொல்லியிருக்கிறார். ढेर के ढेर संबंध बने पड़े हैं, सब विकृत हो गए। நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது, பிறகு அந்த அனைத்து சம்பந்தங்களும் கெட்டுவிட்டது. कुमारियों को भी बाबा कहते हैं, शादी तो बर्बादी हो जावेगी। குமாரிகளுக்காக பாபா சொல்கிறார், திருமணம் என்றால் கெட்டு போவீர்கள், इस गटर में मत गिरो। இந்த கால்வாயில் விழாதீர்கள். क्या तुम बाप का भी नहीं मानेंगी? நீங்க என்ன தந்தையினுடையதும் கேட்க மாட்டீர்களா? स्वर्ग की महारानी नहीं बनेंगी। ஸ்வர்கத்தின் மகாராணியாக ஆக மாட்டீர்கள். अपने साथ प्रण करना चाहिए कि हम उस दुनिया में कब नहीं जावेंगी। எனவே தன்னோடு இந்த ப்ராமிஸை செய்யணும், நாம் ஒரு பொழுதும் அந்த உலகத்தில் செல்ல மாட்டோம், उस दुनिया को याद भी नहीं करूंगी। அந்த உலகத்தை நினைக்க கூட மாட்டேன். शमशान को कभी याद करते हैं क्या? சுடுகாட்டை ஒரு பொழுதும் நினைவு செய்வார்களா என்ன? मुरली तारीख
4 मार्च 1975 पृष्ठ 3 आदि। जो भारत की कन्या माताएं हैं, जो बड़ी सीधी सादी होती हैं, யாரு பாரதத்தை சேர்ந்த கன்யா மாதாக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் ஆவார்கள். इतनी सीधी सादी होती है இவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். कि उनको जीवन भर के लिए जिस खूंटे से बांध दिया जाता है, அவர்களை வாழ்நாள் முழுவதற்காக எங்கு கட்டி கொடுத்து விடுகிறார்களோ बेचारी उसी एक खूंटे से बंद करके रहती है। பாவம், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கேதான் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ऐसी गऊएं இப்படிப்பட்ட பசுமாடுகள் सीधे सच्चे स्वभाव वाली, கள்ளம் கபடம் இல்லாத நேர்மையான சுபாவம் கொண்டவர்கள், पवित्रता को पालन करने वाली होती है। தூய்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். जो खूंटा उखाड़ करके भाग जाती है, யாரு அந்த எந்த மூலையில் கட்டி கொடுத்திருக்கிறார்களோ அதை உடைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள், ஓடி விடுகிறார்கள். बहेल गऊएं बन जाती हैं, वो विदेशी गऊएं हैं। இப்படி ஒழுக்கம் இல்லாத மாடுகளாக ஆகுகிறார்கள். அவர்கள் வெளிநாட்டை சேர்ந்த பசுமாடு ஆவாங்க. वो एक छोड़ करके அவர்கள் ஒன்னை விட்டுவிட்டு दूसरा छोड़ करके இரண்டாவதை விட்டுவிட்டு तीसरा மூன்றாவது डाइवोर्स देती रहती हैं और नए नए परिवार बनाती रहती हैं। டைவர்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பிறகு புதிய புதிய குடும்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். वो पवित्रता का पालन नहीं कर सकती। அவர்களால் தூய்மையினுடைய பாலனையே செய்ய முடியாது. नरक का दरवाजा खोल करके बैठ जाती हैं। நரகத்தினுடைய கதவை தெரிந்துவிட்டு அமர்கிறார்கள். उन विदेशी गऊओं की पूजा नहीं होती है, அந்த வெளிநாட்டை சேர்ந்த பசுமாட்டுகளுக்கு பூஜை நடக்காது. और विदेशों में गऊओं की पूजा नहीं होती है। பிறகு வெளிநாட்டிலும் மாடுகளுக்கு பூஜை நடக்காது. कौन से देश में होती है? எந்த தேசத்தில் நடக்கிறது? भारत देश में गऊओं की पूजा होती है। பாரதத்தில் தான் பசுமாடுகளுக்கு பூஜை நடக்கிறது. आंखें बेविचारी बनती हैं कि नहीं? கண்கள் விபச்சாரமாக ஆகுகிறதா இல்லையா? तो अभी की बातें हैं ना सब। எனவே இது அனைத்தும் இப்பொழுதிற்கான விஷயமாகும் இல்லையா? इंद्रिया हो या आंखें हो, कर्मेंद्रिया हो या ज्ञानेंद्रिया हो, अगर बेविचारी बनी है, இந்திரியங்களாக இருக்கலாம், கண்களாக இருக்கலாம், ஞானேந்திரியங்களாக இருக்கட்டும், கர்மேந்திரியங்களாக இருக்கட்டும், ஒருவேளை விபச்சாரமாக இருக்கிறது இல்லையா என்றால் तो अनेक पति हुए या एक पति हुआ? அப்பொழுது நிறைய கணவர்கள் இருக்கிறார்களா இல்லையானால் ஒரு கணவர் இருக்கிறாரா? पुराने जमाने में तो यही समझते थे कि मन से भी किसी एक आदमी को वर्ण कर लिया, பழைய காலத்தில் இதுதான் புரிந்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை மனதின் மூலமாகவும் ஏதாவது ஒரு ஆணை மறந்து கொண்டால் तो जिंदगी भर हम उसी की बन करके रहेंगे। அப்பொழுது வாழ்நாள் முழுவதும் நாம் அவர்களுடையதாக தான் ஆகி இருப்போம். अरे मन से संकल्पों में आने की बात तो दूर, அரே, மனதில் சங்கல்பங்களில் எண்ணங்களில் வரவேண்டிய விஷயம் தூரமானதாகும். ஆனால் सपने में भी अगर किसी आदमी को देख लिया கனவு மூலமாகவும் ஏதாவது ஒரு ஆணை பார்த்து விட்டால் तो भी क्या विरुद्ध लेके बैठ जाती थी எந்த ப்ராமிஸ் எடுத்து அமர்ந்து விட்டார்கள்? कि मेरा तो एक दूसरा न कोई। எனது ஒருத்தர் தான், வேறு யாரும் இல்லை. कहाँ वो जमाना और कहाँ அந்த காலம் எப்படி இருந்துச்சு, பிறகு இப்போ आज का जमाना? இந்த காலம் எப்படி இருக்கிறது? साथ देना है। ये नहीं कहा जाता जब पति தோல் கொடுக்கணும், இது இப்படி சொல்லவில்லை. दुखी है, तमो प्रधान है, கணவன் துக்கத்தில் இருக்கிறான், தமோ பிரதானமாக இருக்கிறான், बुढ़ा है, வயதாகி விட்டது, तो उसका साथ नहीं देना है। அவங்களுக்கு துணை கொடுக்க கூடாதுன்னு சொல்லவில்லை.
तेरे कांटों से भी प्यार, तेरे फूलों से भी प्यार. பாபா ஒரு பாட்டு சொல்கிறார், உங்களுடைய முள்களோடும் எனக்கு அன்பு, உங்களுடைய பூக்கள் மீதும் எனக்கு அன்பு. कांटे पैदा करता है, रुद्रमाला पैदा करता है. ஒருவேளை முள்களுக்கு ஜென்மம் கொடுக்கறாங்க, ருத்ரமணி மாலைக்கு பிறப்பு கொடுக்கறாங்க, तो उसकी भी पालना देनी है. அப்பொழுது அவங்களுக்கும் பராமரிப்பு கொடுக்கணும். जो रुद्रमाला की पैदाइश होती है, रोते रोते जो बच्चे पैदा होते हैं, ருத்ரமணி மாலைகளுக்கு எந்த பிறப்பு கிடைக்கிறதோ, அதாவது அழுது கொண்டு எந்த குழந்தைகள் பிறக்கிறார்களோ, वो तमो प्रधान पैदाइश है या सतो प्रधान पैदाइश है? அது தமோ பிரதானமான பிறப்பா இல்லையானால் சத்தோ பிரதானமான பிறப்பா? वो तो है ही तमो प्रधान पैदाइश. அது தமோ பிரதானமான பிறப்பு ஆகுகிறது. कोई कहे हम उनकी पालना नहीं करेंगे, சிலர் சொல்கிறார்கள், இல்லை நாங்க அவங்களை பராமரிக்க மாட்டோம், हम तो अच्छे अच्छे फूलों की पालना करेंगे. நாங்க நல்ல நல்ல பூக்களை தான் பராமரிப்போம். तो ये सत्यनारायण का साथ देना नहीं हुआ. எனவே இது சத்யநாராயணனுக்கு துணை கொடுப்பது இல்லை. अब सवाल ये है, இப்பொழுது கேள்வி இதுவாக இருக்கிறது, वो खास वैश्याएं कौन है? அந்த விசேஷமான வேசியாக்கள் யாரு? अभी रिहर्सल हो रही है, இப்பொழுது ரிஹர்சல் நடந்து கொண்டிருக்கிறது, शूटिंग हो रही है. ஷூட்டிங் நடக்கிறது. भगवान दुनिया तैयार कर रहा है. கடவுள் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ऐसे नहीं कि सिर्फ सतयुग त्रेता युग की दुनिया ही तैयार होती है. இப்படி இல்லை, வெறும் சத்யுகம் திரேதாயுகத்தின் உலகம் மட்டும்தான் உருவாகுகிறது. वो तो उनके लिए तैयार होती है जो भगवान की श्रीमत पर आमादा होते हैं, चलते हैं. அது அவர்களுக்காக தான் உருவாகுகிறது யாரு கடவுளுடைய ஸ்ரீமத்தின் அடிப்படையில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள், அதன்படி நடக்குகிறார்கள். जितना जितना श्रीमत पर चलते हैं, எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்கிறோமோ, उतना उतना सतयुग त्रेता की दुनिया में आकर सुखी होते हैं. அவ்வளவுக்கு எவ்வளவு சத்யுகம் திரேதாயுகத்தினுடைய உலகில் வந்துவிட்டு சுகமாக இருக்கிறோம். और जितना जितना श्रीमत के बरखिलाफ कदम उठाते हैं, பிறகு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரீமத்திற்கு விபரீதமாக தன்னுடைய காலடிகளை எடுத்து வைக்கிறோமோ, मनमत पर चलते हैं, தன்னுடைய மனதின் வழிப்படி நடக்கிறோமோ, मनुष्यों की मत पर चलते हैं, மனிதர்களின் வழிப்படியில் நடக்கிறோமோ, माया की मत पर चलते हैं, மாயையினுடைய வழிப்படி நடக்கிறோமோ, तो द्वापर कलयुग की दुनिया में दुख उठाते हैं. அப்பொழுது துவாபர கலியுக உலகத்தில் நாம் துக்கத்தை எடுக்கிறோம். पुरुषार्थ करने वाले भगवान से कुछ न कुछ प्राप्ति करने वाले, புருஷார்த்தம் செய்யக்கூடியவர்கள், கடவுளிடமிருந்து ஏதோ ஒன்று அடையக்கூடியவர்கள், हर सात्विक धर्म में, எல்லா சதோப்பிரதானமான தர்மத்திலும், हर आस्तिक धर्म में எல்லா நம்பிக்கை கொண்ட தர்மங்களிலும் नंबरवार हैं जरूर, வரிசைகரமாக கண்டிப்பாக இருக்கிறார்கள். जो अपने अपने धर्म में सुख भोगते हैं, யாரு தன்னுடைய தர்மத்தில் சுகத்தை அனுபவித்துக் கொள்கிறார்கள், अपने अपने धर्म में राजाई भोगते हैं. தன்னுடைய தர்மத்தில் ராஜாங்கத்தை அனுபவிக்கிறார்கள். लेकिन खास भगवान के द्वारा स्थापन किए हुए धर्म में ஆனால் விசேஷமாக கடவுள் மூலமாக படைக்கப்பட்ட தர்மத்தில் जो सुख भोगने वाले हैं, राजाई भोगने वाले हैं, யாரு சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ராஜாங்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ये वो आत्माएं हैं जो कोई भी जन्म में
இது அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ஆவார்கள் யார் எந்த ஒரு பிறப்பிலும் विदेशियों के अधीन नहीं होती हैं, வெளிநாட்டின் கண்ட்ரோலில் வருவதில்லை. जिनका नारा है स्वधर्मे निधनम से परधर्मो भयावह. யார் சொல்கிறார்கள் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ. अपने धर्म में मर जाना अच्छा, தன்னுடைய தர்மத்தில் இறந்து விடுவது நல்லது. सर कटा देना अच्छा. தலையை வெட்டி விடுவது நல்லது. दूसरे के धर्म में कन्वर्ट हुए तो वो दास दासी बना के रखेंगे. மற்றவர்களின் தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிவிட்டால் பிறகு அவர்கள் நம்மளை தாசதாசிகளாக தான் ஆக்கிவிட்டு வைப்பார்கள். ऐसी बहुत थोड़ी आत्माएं हैं. இப்படி மிகவும் குறைந்த ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். जिन्हें शास्त्रों में 5 पांडव कहा गया है. யாரை சாஸ்திரத்தில் பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जो भगवान से नंबरवार राज्य भाग लेते हैं. யாரு கடவுள் தந்தையிடமிருந்து ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். भारत को डुबाया मैंने, भारत को डुबाया ऐसे शब्द है। भारत को डुबोया है वैश्यों ने. அவங்க சொல்றாங்க பாரதத்தை முழுக வைத்தார்கள் என்று அந்த வார்த்தை இருக்கிறது. அதுக்கு பாபா சொல்றார் பாரதத்தை வேசியாக்கள் முழுக வைத்தார்கள். यहाँ शूटिंग हो रही है, இங்க ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. चाहे सरेंडर होने वाले हो चाहे नॉन सरेंडर होने वाले हो. பலே சரண்டர் ஆகக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லையானால் நான் சரண்டர் ஆகவும் இருக்கலாம். अगर स्त्री का चोला है ஒருவேளை பெண்ணுடைய உடலாக இருக்கிறது, ईश्वर का ज्ञान मिला है ஈஸ்வரனுடைய ஞானம் கிடைத்திருக்கிறது. तो एक शिव बाबा दूसरा न कोई. அப்பொழுது ஒரு சிவபாபா வேறு யாரும் இல்லை. ऐसी धारणा को धारण कर लेना जी, இப்படிப்பட்ட தாரணையை தாரணை செய்து கொள்வது, पक्का बना लेना, பக்காவாக்கிக் கொள்வது, यही भारत माताओं का कार्य है. இதுதான் பாரதிய அம்மாக்களின் வேலையாகும். अगर दृष्टि बट्टी ஒருவேளை பார்வை, உள்ளுணர்வுகள் चंचल होती है प्रैक्टिकल में, பிராக்டிக்கலில் சஞ்சலமாகுகிறது, या कर्मेंद्रियां प्रैक्टिकल में चंचल होती हैं, இல்லையானால் கர்மேந்திரியங்கள் பிராக்டிக்கலில் சஞ்சலம் அடைகிறது. और दुष्कर्म हो जाता है. பிறகு கெட்ட கர்மங்கள் நடக்கிறது. तो वैश्यावृत्ति की शूटिंग हो जाती है. அப்பொழுது வேசித்தனத்தினுடைய ஷூட்டிங் நடந்து விடுகிறது. वैश्यावृत्ति की शूटिंग होगी வேசித்தனத்தினுடைய ஷூட்டிங் நடக்கிறது. तो श्रीमत से नीचे गिर गए. அப்பொழுது ஸ்ரீமத்திலிருந்து கீழே விழுந்து விட்டோம். जैसे रेल पटरी से नीचे उतर जाती है, எப்படி ஒரு ட்ரெயின் தன்னுடைய ட்ராக்ல இருந்து கீழே இறங்கி விடுகிறது. खुद भी नीचे गिरेंगे. அவர்களும் கீழே விழுகிறார்கள். और खुद के आधार पर जो और चलने वाली आत्माएं निकलेंगी, பிறகு அவர்களின் அடிப்படையில் யார் மற்ற ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ, நடந்து கொண்டிருக்கிறார்களோ, हमारी राजाई के अंदर தன்னுடைய ராஜாங்கத்திற்கு உள்ளே वो सब नीचे गिर जाएंगी. அவர்கள் அனைவரும் கீழே விழுந்து விடுகிறார்கள். नीचे गिरेंगी கீழே விழுகிறார்கள். तो माया की फाइनल परीक्षा में फेल हो जाएंगे. அப்பொழுது மாயையினுடைய கடைசி பரீட்சையில் ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். फेल होने से ஃபெயில் ஆகிவிட்டால் बाप से दूर चले जाएंगे. தந்தையை விட்டு தூரமாக சென்று விடுகிறார்கள். दुनिया वालों के कंट्रोल में आ जाएंगे.
உலகத்தினரின் கண்ட்ரோலில் வந்து விடுகிறார்கள். और दुनिया वालों के कंट्रोल में आने से பிறகு உலகத்தினரின் கண்ட்ரோலில் வந்துவிட்டால் जैसे दुनिया वाले बाप की ग्लानि करते हैं எப்படி உலகத்தினர் தந்தையினுடைய கிளானி செய்கிறார்களோ वैसे हम भी बाप की அதேபோல் நம்மளும் தந்தையினுடைய ग्लानि करने के निमित्त बन जाएंगे. கிளானி செய்வதற்காக நிமித்தமாகி விடுவோம். वो भारत का नाम डुबोने वाले हुए எனவே பாரதத்தின் பெயரை முழுகடிக்க வைக்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்களா? या पार्वती का पार्ट बजाने वाले पार करने वाले हुए? இல்லையானால் பார்வத்தினுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் கரையை சேர்க்கக்கூடியவர்கள் ஆகினார்களா? क्या हुए? என்ன ஆகினார்கள்? वो भारत का नाम डुबोने वाली वैश्याओं का पार्ट है. அது பாரதத்தினுடைய பெயரை முழுகடிக்க வைக்கக்கூடிய வேசியாக்களினுடைய பாட்டாகும். जबकि बाबा ने खास कन्या माताओं के ऊपर विश्वास पूर्वक பாபா விசேஷமாக கன்யா மாதாக்கள் மீது நம்பிக்கையோடு श्रद्धा पूर्वक ஸ்ரத்தையோடு जिम्मेवारी रखी है. क्या? பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன? स्वर्ग का गेट पुरुष नहीं खोलेंगे. சொர்க்கத்தினுடைய கதவை ஆண்கள் திறக்க மாட்டார்கள். कौन खोलेगा? யாரு திறப்பார்கள்? कन्याएं माताएं खोलेंगी. கன்யா மாதாக்கள் தான் திறப்பார்கள். कन्याओं माताओं के हाथ में कलश देते हैं. கன்யா மாதாக்களின் கையில் தான் கலசத்தை கொடுத்திருக்கிறார்கள். उनके ज्ञान सुनाने से उद्धार होगा. அவர்கள் மூலமாக ஞானம் சொல்வதால் தான் உத்தாரம் ஏற்படும். पुरुषों के ज्ञान सुनाने से उद्धार होने वाला नहीं है. ஆண்கள் ஞானத்தை சொல்லும் காரணத்தால் எந்த ஒரு உயர்ச்சியும் ஏற்படாது, உத்தாரம் ஆகாது. लेकिन वो असली ज्ञान तभी सुना सकेंगी ஆனால் அவர்களும் உண்மையான ஞானத்தை அப்பொழுதுதான் சொல்ல முடியும் जब एक ईश्वर की बन करके रहेंगी. எப்பொழுது ஒரே ஒரு ஈஸ்வரனுடையதாக இருப்பார்கள். जिनको कहा जाता है शिव शक्ति. யாரை சிவசக்தி என்று சொல்லப்படுகிறது? रावण शक्ति नहीं. ராவணனுடைய சக்தி இல்லை. जिनका नाम होता है मंद उदरी. யாருடைய பெயர் மந்தோதரி என்று இருக்கிறது? मंद बुद्धि बुद्धि रूपी पेट वाले. மந்தமான புத்தி ரூபமான வயிறு கொண்டவர்கள். बुद्धि मंद है. புத்தி மந்தமாக இருக்கிறது. जो भगवान को नहीं पहचान पाते. அதனால் தான் பகவானை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. असुरों के गले लग जाती हैं. அசுரர்களின் கழுத்தில் போய் விடுகிறார்கள். भगवान को पहचानने के बावजूद भी கடவுளை தெரிந்து கொண்டு பிறகும் கூட उनको मंद बुद्धि नहीं कहेंगे तो क्या कहेंगे? அவர்களை மந்த புத்தி என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்லப்படுகிறது? श्रेष्ठ बुद्धि कहेंगे. சிரேஷ்டமான புத்தி என்று சொல்லப்படுமா? वो मंद बुद्धि भगवान का नाम बाला करेंगी அந்த மந்தமான புத்தி கொண்டவர்கள் கடவுளுடைய பெயரை புகழ் சேர்ப்பார்களா? कि बदनाम करेंगी? இல்லையானால் இன்னுமே கெடுப்பார்களா? बदनाम करेंगी. भारतीय கெடுப்பார்கள். कन्याएं माताएं हैं, பாரதிய கன்யா மாதாக்கள் இருக்கிறார்கள். उनकी निशानी क्या होगी? அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? है उनकी निशानी होगी அவர்களின் அடையாளமாக இருக்கும் भा माने रोशनी ज्ञान की. பா என்றால் ஞானத்தினுடைய வெளிச்சம். रत माने लगी रहने वाली. ரத் என்றால் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். ज्ञान की भारतीय कन्याएं जो ज्ञान की रोशनी में ही लगे रहने में अपना जीवन मस्त मानती हैं.
பாரதிய கன்யா மாதாக்கள் யாரு ஞானத்தினுடைய வெளிச்சத்தில் இருப்பதே தன்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்று கருதுகிறார்கள். क्या जो बाबा का डायरेक्शन है, संगम युग मौजों का युग है. எது பாபாவினுடைய டைரக்ஷன் ஆகும்? சங்கம யுகம் மகிழ்ச்சியினுடைய யுகமாகும். तो ज्ञान के आधार पर मौजों का युग बनेगा அப்பொழுது ஞானத்தின் அடிப்படையில் மகிழ்ச்சிக்கான யுகம் ஆகுமா? या ज्ञान के आधार पर बनेगा? இல்லையானால் அஞ்ஞானத்தின் அடிப்படையில் நடக்குமா? ये दुनिया की जो विदेशी औरतें कन्याएं माताएं हैं, இந்த வெளிநாட்டை சேர்ந்த யாரு கன்யா மாதாக்கள் இருக்கிறார்கள், वो इस गुण को धारण नहीं करती. அவர்கள் இந்த விஷயத்தை தாரணை செய்வதில்லை. लेकिन भारत की कन्याएं माताएं इस गुण को धारण करती है. क्या? ஆனால் பாரதத்தின் கன்யா மாதாக்கள் இந்த குணத்தை தாரணை செய்கிறார்கள். इसलिए उन कन्याओं माताओं को मैं टाइटल देता हूँ அதனால்தான் அந்த கன்யா மாதாக்களுக்கு நான் டைட்டில் தருகிறேன், भगवान की गौएं. கடவுளுடைய பசுமாடுகள். जानवरों में गौएं बड़ी सीधी सादी स्वभाव की होती है. விலங்குகளில் பசுமாடுகள் மிகவும் கள்ளம் கபடம் இல்லாத சுபாவம் கொண்டவர்களாக இருக்கும். गौओं को जिस खूंटे से बांधो பசுமாடுகளை எங்கு கட்டி வைக்கிறீர்களோ जीवन भर उसी खूंटे से बंद कर रहते हैं வாழ்நாள் முழுவதும் அதே இடத்தில் கட்டுப்பட்டு இருக்கும். जहाँ मालिक बांधे, எங்கு அவங்களுடைய எஜமானர் கட்டி கொடுக்கறாங்க, पालने वाला. அதை பராமரிக்கக்கூடிய எஜமானர். ये मिसाल दिया, இந்த எடுத்துக்காட்டை கொடுத்திருக்கிறார். बाकी भगवान बताता है मैं कोई जानवर गौओं को पढ़ाने के लिए नहीं आता हूँ. அதே போல் கடவுள் சொல்கிறார், நான் எந்த ஒரு விலங்கு பசுமாட்டுகளை படிப்பிப்பதற்காக வருவதில்லை, उनकी पालना करने के लिए नहीं आता हूँ. அவர்களை பராமரிப்பதற்காக வருவதில்லை. मैं तो ह्यूमन गौओं को पालने के लिए आता हूँ. நான் ஹியூமன் மனித பசுமாடுகளை பாலனை செய்வதற்காக வருகிறேன். भारत की खास அதுவும் விசேஷமாக பாரதத்தினுடையது. कन्या माताओं को पालना देने के लिए आता हूँ. கன்யா மாதாக்களுக்கு பராமரிப்பை கொடுப்பதற்காக வருகிறேன். जिन कन्या माताओं ने எந்த கன்யா மாதாக்கள் जन्म जन्मांतर, நிறைய ஜென்மமாக क्या जन्म जन्मांतर स्वर्ग से लेकर के रौरव नरक दुनिया जब तक बनती है, ஜன்ம ஜன்மமாக ஸ்வர்க்கத்தில் இருந்து எப்பொழுது இந்த ரௌரவ நரகம் ஆகுகிறதோ तब तक भी அப்பொழுது வரையும் கூட मेरे आदेश का पालन किया. என்னுடைய டைரக்ஷனை ஃபாலோ பண்ணாங்களோ, கட்டளையை பாலனை செய்தார்கள். चलो शुद्ध रूप में पालन नहीं कर सके, பலே சுத்தமான ரூபத்தில் பாலனை செய்யவில்லை. कि मैं ज्योति बिंदु आत्मा हूँ, நான் ஜோதி பிந்து ஆத்மா ஆவேன். फिर भी यादगार तो कायम रखी ना. ஆனால் நினைவார்த்தமாக அதை பாலனை செய்தார்கள் இல்லையா, நிலைத்து வைத்தார்கள் இல்லையா? तो ये भारत की कन्याएं माताएं गौएं हैं, गौएं. எனவே இந்த பாரதிய கன்யா மாதாக்கள் பசுமாடு ஆவார்கள், பசுமாடுகள். कैसी गौएं? எப்படிப்பட்ட பசுமாடுகள்? इन कन्याओं माताओं को, भारतीय कन्याओं माताओं को இந்த பாரதத்தை சேர்ந்த கன்யா மாதாக்களுக்கு जीवन में कोई भी जन्म में देख लो, வாழ்க்கையில் எந்த ஒரு பிறப்பிலும் பார்த்து கொள்ளுங்கள், माता पिता ने जिस खूंटे से बांध दिया जीवन में, அம்மா அப்பா எங்கு கட்டி கொடுத்து விட்டார்களோ सारा जीवन முழு வாழ்க்கையும் उसी खूंटे से बंद कर रही. அதே இடத்தில்தான் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். हिस्ट्री की बात है क्या? இதிகாசத்தின் விஷயமாகும், வரலாறு இருக்கிறது. हिस्ट्री के बाहर की बात छोड़ दो. வரலாற்றின் வெளி விஷயத்தை விட்டுவிடுங்கள். हिस्ट्री 2500 साल की मनुष्यों के पास है.
2500 வருஷத்தினுடைய வரலாறு மனிதர்களிடம் இருக்கிறது. मनुष्य उस हिस्ट्री में जो मनुष्यों ने बनाई है उस हिस्ट्री में देख लें हजारों साल से மனிதர்கள் எந்த வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார்களோ அதில் 1000 வருடங்களாக பாருங்கள். कि भारत की ये गौएं பாரதத்தின் இந்த பசுமாடுகள், भगवान की ये गौएं கடவுளுடைய இந்த பசுமாடுகள் इतने सीधी साधी स्वभाव की रही. இவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாத சுபாவம் கொண்டவர்களாக இருந்தார்கள். गौ स्वभाव दूसरों को दुख देता है அந்த பசுமாட்டு தன்மை மற்றவர்களுக்கு துக்கத்தை தருகிறதா, या गौ सुख देती है? இல்லையானால் பசுமாடு சுகத்தை தருகிறதா? है? गौ सुखदायी है. பசுமாடு சுகத்தை கொடுப்பதாகும். उसमें भी खास भारत की गौएं तो सुख ही सुख देती हैं परिवार को. அதிலையும் பாரதத்தை சேர்ந்த பசுமாடுகள் தன்னுடைய குடும்பத்திற்கு சுகமே சுகம்தான் தருகிறது. कितना सुख देती हैं. எவ்வளவு சுகத்தை தருகிறது. जीवन में कन्या है வாழ்க்கையில் கன்னிகையாக இருக்கிறார்கள். तो माता पिता के कंट्रोल के अंदर रहती है. அப்பொழுது அம்மா அப்பாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. कन्या से नौजवान बनती है கன்னிகையிலிருந்து ஒரு இளைஞனாக ஆகுறாங்க. तो पति और पति के परिवार के कंट्रोल में रहती है. அப்பொழுது கணவனுடைய குடும்பத்தின் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. और जब खुदा அதற்கு பிறகு எப்பொழுது खास्ता ஒருவேளை पति शरीर छोड़ दे या கணவர் இறந்து விடுகிறாங்க, कहीं चला जाए, இல்லையானால் எங்கனா சென்று விடுகிறார், सन्यासी होके चले जाते हैं ना, சன்னியாசி ஆகிவிட்டு சென்று விடுகிறார்கள் இல்லையா, तो भी அப்பொழுதும் கூட परिवार को सुखदायी बन करके रहती है. और इसका मिसाल है शास्त्रों में. குடும்பத்தை சுகமாக தான் பார்த்துக்கிறாங்க. எனவே அதனுடைய எடுத்துக்காட்டும் இருக்கிறது வரலாறில். जो बड़े से बड़ा शास्त्र माना जाता है महाभारत, எது பெரியதிலும் பெரிய சாஸ்திரமாக கருதப்படுகிறது மகாபாரதம் என்று. उसमें एक माता है அதில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. जिसने ये मिसाल कायम किया யார் இந்த எடுத்துக்காட்டை நிலைத்து வைத்தாங்க? कि परिवार की वृद्धि के लिए அதாவது குடும்பத்தை பராமரித்துக் கொள்வதற்காக परिवार के साथ ही जीवन भर रही. குடும்பத்தோடு தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்தாங்க. भले पति ने शरीर छोड़ दिया, பலே கணவர் இறந்து விட்டாரு, बच्चे दर बदर हो गए, பலே குழந்தைகள் இங்காங்கு சென்று விட்டார்கள், तो भी परिवार का नाम बाला करने के लिए அப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்தின் பெயருக்கு புகழ் சேர்ப்பதற்காக परिवारजनों के साथ रही. அந்த உறவினரோடு தான் இருந்தார்கள். याद आया ஞாபகம் வந்ததா? है कुंती. குந்தி पति ने शरीर छोड़ दिया पांडव, பாண்டு கணவர் இறந்து விட்டார். जिसे बाबा कहते हैं पांडव पंडा बाप. எப்படி பாபா சொல்கிறார்? பாண்டவ் பண்டா தந்தை, पांडवों का बाप, பாண்டவர்களின் தந்தை, पंडे का बच्चा पांडव. பண்டாவினுடைய குழந்தை பாண்டவ்.
उनको परिवार वालों ने देश निकाला दे दिया। அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை நாடை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். किसको? யாரை? पांडवों को। பாண்டவர்களை. पांडवों ने कहा भी माँ को, பாண்டவர்கள் அம்மாக்கு சொன்னார்கள், चलो हमारे साथ। எங்களோடு செல்லுங்கள். मना कर दिया, नहीं। ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. मैं अपने परिवार की पत नहीं गवा सकती। நான் என்னுடைய குடும்பத்தினுடைய புகழை என்னால் குறைக்க முடியாது. मेरे पति का परिवार है। இது என்னுடைய கணவருடைய குடும்பமாகும். लो, पति मर गया, पति की लाज रख रही है। கணவன் இறந்து விட்டாங்க, ஆனாலும் கணவருக்கு மரியாதை வைக்கிறாங்க. यानी ये भारत की माताओं की ऐसी அப்படின்னா இது பாரத அம்மாக்களின் இப்படிப்பட்ட நிலைமையாகும். तेज रही एक के ऊपर जीवन भर कायम रहने की। ஒருத்தர் மீது வாழ்நாள் முழுவதும் நிலைந்திருந்தார்கள். कि पति चला जाए, என்னவென்றால் கணவன் சென்று விட்டாலும், जीवन भर के लिए पति शरीर छोड़ जाए, வாழ்நாள் முழுவதற்காக கணவர் இறந்து விட்டாலும், तो भी அப்பொழுதும் கூட पति के ही गुण गाती रहती है। கணவருடைய மகிமைதான் பாடிக் கொண்டே இருக்கிறார்கள். दूसरी शादी नहीं करती। மற்ற திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். एक के ऊपर इतनी आस्था गहरी, ஒருவர் மீது இவ்வளவு ஆழமான நம்பிக்கை, कि मेरे ससुर घर की लाज न जाए, என்னுடைய மாமியார் வீட்டினுடைய மானம் போகக்கூடாது, குறையக்கூடாது. और माता पिता की भी लाज न जाए। பிறகு அம்மா அப்பாவினுடைய மானமும் குறையக்கூடாது. माता पिता का भी नाम बाला करने वाली धोखा नहीं दे सकती। அம்மா அப்பாவினுடைய பெயரும் புகழ் சேர்க்கக்கூடியவர்கள், அதாவது ஏமாற்றம் தரமாட்டேன். माता पिता ने दान दिया, அம்மா அப்பா தானம் கொடுத்தாங்க. तो दान दी हुई जो चीज है எனவே தானம் கொடுக்கப்பட்ட பொருள் वो अच्छे से कामयाब हो, वो अच्छा। அது நல்ல விதமாக கரை சேர்க்கணும், அது நல்லதா? வேலைக்கு உதவணும், அது நல்லதா? या नकामी हो जाए वो अच्छा இல்லையானால் வேலைக்கு உதவாததாக இருக்கிறது, அது நல்லதா? है। कामयाब होकर रहे அது நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். तो दोनों तरफ की लाज बचाई। எனவே இரண்டு பக்கத்தினுடைய மானத்தையும் அவங்க காப்பாற்றினாங்க. भारत की कन्याओं माताओं ने பாரதத்தை சேர்ந்த கன்யா மாதாக்கள். कौन कौन से कुल की? எந்தெந்த குலத்தை சேர்ந்தவர்கள்? ससुर कुल और माता पिता का कुल। எந்த குலம்? மாமனார் வீடு, அதே போல் அம்மா அப்பா வீடு. दोनों की लाज रखी। இரண்டு பேருடைய மானத்தை காப்பாற்றினாங்க. कभी धोखा नहीं दिया। ஒரு பொழுதும் ஏமாற்றம் கொடுக்கவில்லை. ससुर कुल को भी धोखा नहीं दिया और माता पिता को भी धोखा नहीं दिया। மாமனார் வீட்டுக்கும் ஏமாற்றவில்லை, அதே போல் அம்மா அப்பாவுக்கும் ஏமாற்றவில்லை. ஓம் சாந்தி.